அதாவது இப்போது பாத்தீங்கன்னாக்க இந்த நீடில் ட்ராக், அதாவது நம்ம பயாப்சி செலுத்துற நீடில் இருந்து அந்த அணுக்கள் வெளியே வரதை தடுப்பதற்கான சிறப்பான மெத்தட்ஸ் இருக்கு. இதுல அந்த பெஸ்ட் டெக்னிக் இப்போ நம்ம ஃபாலோ பண்றது என்னன்னா இந்த கோஆக்சியல் ஷீத் கைடட் பயாப்சி. அதாவது முதல்ல ஒரு ஷீத் மாதிரி ஒரு சின்ன நீடில் உள்ள பாஸ் பண்ணி அதுக்கு உள்ளே இன்னொரு நீடில் பாஸ் பண்ணி, ஸோ இந்த நீடில் வில் நாட் பி இன் டைரக்ட் கான்டாக்ட் வித் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இப்போ உள்ள செலுத்தக்கூடிய நீடில் தான் பயாப்சி எடுக்கும். அந்த வெளியே செலுத்தக்கூடிய ப்ரொடெக்டிவ் நீடில் ஒரு ஷீத் மாதிரி ஆக்ட். இந்த மாதிரி டெக்னிக் வழியாக நம்ம பயாப்சி எடுக்கலாம். இது தவிர அந்த ட்ராக்கை நம்ம we can fill with gel foam particles. ஸோ அந்த மாதிரி ட்ராக்கை டோட்டலாக பிளாக் பண்ணிடலாம். ஸோ அதுலேருந்து ஊஸ் ஆகி வரக்கூடிய செல்ஸோ வெளியே வரக்கூடிய ஸ்பில்லேஜோ மினிமைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இமேஜ் கைடட் அண்ட் ப்ரிசைஸ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த டியூமர் ஸ்பில்லேஜ் இல்லை அது ஸ்ப்ரெட் ஆகிற சான்சஸ் மிக கம்மியாக இருக்கு. சில பர்டிகுலர் டியூமர்ஸ்ல இந்த மாதிரி ரிஸ்க் will may be very high, like gallbladder cancers. ஸோ இந்த மாதிரிப்பட்ட இதுலலாம் யூ கேன் டூ எண்டோஸ்கோபிக் கைடட் பயாப்சி. இன்டர்னலாகவே நீங்க பயாப்சி எடுத்துக்கலாம்.